வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ஹெல்தியான லஞ்ச் ரெசிபி பார்க்க போறோம். நெல்லிக்காய் சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா கொண்டக்கடலை மசாலாவும் ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் அரிசியை வாஷ் பண்ணிட்டு 1.5 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு சாதம் உதிரா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். 1க்கு 2 பங்கு தண்ணி சேர்த்து குக்கர்ல வேக வச்சுக்கோங்க. இப்ப இதுல 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சாதம் இன்னுமே நல்லா உதிரா இருக்கும். சாதம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம நெல்லிக்காய் சாதம் ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்திருக்கிற சாதத்துக்கு மீடியம் சைஸ்ல 6ல இருந்து 7 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இப்ப நெல்லிக்காய வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இத ஒரு கிரேட்டர்ல துருவிக்கலாம். துருவிட்டு கடைசியில் உள்ள கொட்டையை தூக்கி போட்டுருங்க. கொண்டக்கடலை மசாலா பண்றதுக்கு 150 கிராம் பிரவுன் கலர் கொண்டக்கடலைய வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்ப இத வேக வச்சிடலாம். ஊற வச்ச கொண்டக்கடலைய இந்த குக்கர்ல சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5ல இருந்து 6 விசில் வேக வச்சுக்கலாம். இப்ப 6 விசில் வந்துருச்சு. கொண்டக்கடலை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்ப இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதுல கறிவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்திருக்கேன். இப்ப வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கட்டும். வெங்காயம்லாம் வதங்கி அதனுடைய கலர் லைட்டா மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் எல்லாத்தையுமே ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். சோம்புத்தூள் சீரகத்தூளுக்கு பதில் உங்கள்கிட்ட கறி மசால் தூள், கரம் மசால் தூள் எது இருந்தாலும் சேர்த்துக்கங்க. நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம்லாம் நல்லா மசாலாவோட சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். மசாலாவோட சேர்ந்து நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப இதுல நம்ம வேக வச்ச கொண்டக்கடலைய தண்ணியோடய சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல எல்லாமே ஒண்ணு சேர்ந்து 4-5 நிமிஷத்துக்கு வேகட்டும். வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவோட சேர்ந்து சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா சேர்க்காமையே இந்த மசாலா நல்லா இருக்கும். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுவையான சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நெல்லிக்காய் சாதம் பண்றதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு
இது கூட 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறேன். இப்ப எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட கறிவேப்பிலை, 4 இருந்து 5 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கங்க. 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், எல்லாமே ஒரு நிமிஷம் போல ஃப்ரை ஆனதும் துருவி வச்சு நெல்லிக்காயை சேர்க்கிறேன். நெல்லிக்காய் 1 கப் அளவுக்கு இருக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், உப்பு சேர்க்கணும். சாதத்துல நான் உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப இந்த நெல்லிக்காய் இந்த மசாலாக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 5 இருந்து 7 நிமிஷத்துக்கு இந்த நெல்லிக்காய் வேகட்டும். இப்ப 6 நிமிஷம் ஆயிடுச்சு. சேர்த்த தண்ணி எல்லாம் வச்சு நெல்லிக்காய்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உதிரா வடித்த சாதத்தை இதுல சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு சாதம் சூடு ஏறுற வரையும் நல்லா கிண்டி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமுமே நல்லா சூடு ஏறிடுச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஹெல்த்தியான டேஸ்டான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.